நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய 91வது பிறந்த நாள். அது தொடர்பாக அவர் நேற்று இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தேர்தல் தோல்விக்கான காரணம் புரிந்ததால் தோல்வியையும் வெற்றிக்கான முன்னறிவிப்பாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதாக இன்று செய்தித்தாள்கள் எல்லாம் செய்திகள் வந்திருக்குது. அந்த தோல்விக்கான காரணங்களை முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் மலசி ஆய்ந்து விட்டது, அதை சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்குது அப்படின்னு பார்க்க முடியுமா அந்த பேச்சிலிருந்து? இல்லை, அவங்க அதுக்கு முன்னே நடந்த முதல் நாள் நடந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதும் அதையும் நம்ம இணைத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க சில இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்களா, அதுக்கான சில முயற்சிகளை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு தான் தோணுது. அதற்காக தன்னுடைய கட்சியினுடைய விதிகளில் அமைப்பில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், அதுக்கு ஏற்ப விதிகளில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், அதுக்காக ஒரு குழுவையும் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அதில் இருந்து 2 தீர்மானங்கள் மிக முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். ஒன்று அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும்னு ஒரு தீர்மானம். அது இதிலிருந்து அவங்க அறைவாயிருக்கிற ஒரு முடிவு தான் அது. அதுபோல் மாவட்ட அமைப்புகளில் மாற்றம் ஏற்படுத்த வேணும் அப்படிங்கிறது. இந்த 2மே அதனுடைய விளைவாக தான் நான் பார்க்குறேன். நேற்று அவருடைய பேச்சை பொறுத்தளவில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது இன்றைக்கி என்ன ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்குன்னா, மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை யார் முன்மொழிகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். வளர்ச்சிங்க டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அதுதான் இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறது அதனுடைய விளைவு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் நேற்று ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தாரு. திமுக ஆட்சியில் எப்படி 2009-10 என்ன வளர்ச்சி விகிதம் இருந்தது, 2010-11 13% வளர்ச்சி இருந்தது தமிழகத்தினுடைய பொருளாதார நிலை. ஆனால் அதிமுக ஆட்சியில் அது 7ஆக குறைந்து இன்றைக்கு 4.4% அளவுக்கு தான் இருக்குது. எனவே இது இதுக்காக தான் நீங்கள் வாக்களித்தீங்களா என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ மக்கள் வளர்ச்சியை பார்த்து தான், அதுக்கான திட்டத்தை யார் முன்மொழிகிறார்களோ அவர்களை பார்த்து தான் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அடுத்தது விலைவாசியை கட்டுப்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறதும் ஒப்பீட்டு அளவில் நேற்று ஒவ்வொரு பொருட்களுடைய தேர்தல் களத்தில் இதை பற்றி விமர்சனங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி மேல திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாங்க. அதெல்லாம் வச்சு அதெல்லாம் மக்கள் அதுதான் அதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, மக்கள் இதையெல்லாம் ஒரு கவனத்தில் கொண்டு வாக்களிக்கவில்லை என்பதுதான் அவர் சொல்ல வர்ற செய்தி. எனவே அதில் நம்ம வேறு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறது ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை பல பேர் விவாதிக்க நம்ம தயங்குறோம். அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு, இப்போ ஆதாரம் இருக்கா என்கிற ஒரு கேள்வி வந்துடும். எனவே அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதை சுட்டி காட்டுறதுக்காக தான் அவர் அப்படி பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். சரி, அவர் பூடகமாக சொல்லக்கூடிய விவரங்களையே எடுத்துக்கிட்டாலும், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளாக சொல்லக்கூடிய விவரங்களே எடுத்துக்கிட்டாலும், அதை கடந்த காலத்துல எல்லாருமே செய்திருக்கிறாங்கிறதும் இதை பற்றி பேசாமல் போவதற்கான ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அதை தாண்டி நேற்று அவர் பேசும்போது பத்திரிகை உலகத்துக்கும் எங்களுக்கும் விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஊடகங்களை பற்றியும் அவர் பேசுறாரு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல பத்திரிகை நண்பர்கள் தான் இருக்கிறாங்கிறது யதார்த்தமான விஷயம். அப்படி இருக்கும்போது பத்திரிகை உலகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில பெரிய முரண்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனா எங்களுடைய இயக்கத்தை நசுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கும் எதிர்த்தரப்புக்கு பத்திரிகைகள் இரையாகி விட்டன அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு உடன்பாடானதா? இல்ல, அவருடைய இயக்கத்தையும் அவருடைய கட்சியையும் நசுக்கக்கூடிய ஆட்கள் வெளியில இல்ல. அவர் உட்பட அவருடைய கட்சியினரே போதும், அது போதும். அண்ணாவினுடைய கொள்கை, பெரியாருடைய கொள்கையெல்லாம் இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது வேற. அந்த நேர்மை இவங்களுடைய ஆட்சியில் இருந்ததா? அப்படிப்பட்ட ஆட்களை இவர்கள் உருவாக்கினார்களா? அப்படிப்பட்ட ஆட்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாங்களா? அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை பற்றி என்னைக்கு இவங்க கவலைப்பட்டாங்க? இவங்க ஃபேமிலி தானே இன்ன வரைக்கும் இந்த புதிய தலைமுறை உட்பட பல தொலைக்காட்சிகள் மக்கள்கிட்டே போக விடாமல் தடுக்கிறாங்க. பேசணும்ல என்னைக்காச்சும்? இதெல்லாம் இவருடைய கருத்துக்கு எட்டலையான்னா? அதெல்லாம் சும்மா. இவர் இப்படி பேசுறாரு. தோத்துட்டா கொள்கைன்னு பேசுறது, அண்ணாவுடைய கொள்கைன்னு பேசுறது, பெரியாருடைய கொள்கைன்னு பேசுறது, இதெல்லாம் சரி கிடையாது. ஒரு நேர்மை, ஒரு அடிப்படையில் ஒரு நேர்மை. இந்த நேர்மை பொதுத்தளத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கெல்லாம் வசதியா பதில் சொல்லாமல் கலைஞர் அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். வளர்ச்சியை பத்தி பேசுறாரு. இவர் பேசுறதுக்கும் சிதம்பரம் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வளர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் தம்பிக்கிட்டேருந்து நான் அந்த விஷயத்தில் நான் பெரிதும் மாறுபடுகின்றேன். ஒரு வளர்ச்சி ஒரு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அது சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஏற்படலை. ரெண்டாவது விஷயம்,
ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய அந்த மின்சார தடையின் போது மத்திய அரசில் வந்துட்டு அங்கம் வகித்த இந்த கட்சி தமிழ்நாட்டிற்காக என்ன கொண்டு வந்தது என்கின்ற கேள்வி இதே தேர்தல் களத்தில் எழுப்பப்பட்டது. ஏன் வாக்களித்தார்களே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னம்னா உங்களோட நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையை நீங்களே கொச்சைப்படுத்துறதா அர்த்தம் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. கலைஞரை பொறுத்த வரைக்கும் தம்பி சொல்லும்போது இன்ட்ரோஸ்பெக்ஷன், தன்னையே ஒரு சுய பரீட்சைக்கு உட்படுத்துவது என்பதில் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆழமாக ஈடுபடணும். அது ஒன்று இந்த மக்கள் மத்தியில் இருந்துட்டு அப்படியே நிரந்தரமாக தூக்கி எறியப்படலை. 95 லட்சம் 1 கோடி வாக்கு அந்த கூட்டணி வாங்கியிருக்குது. அது பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி கீழே போயிட்டு மேலே வந்த அனுபவம்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏகத்துக்கு இருக்கு. அதனால அது ஒன்றும் இல்லை. இந்த தோல்வின்றதுக்காகவே நீங்க சொல்ல வேணாம். நீங்க போற பாதை என்ன, நீங்க செஞ்சது என்ன, அதெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்ப்புதிர். இப்ப காங்கிரஸ்லயே பாருங்களேன், ராகுல் காந்தி ஒரு ஜோக்கர்ன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் இவரால் தான் நம்ம மண்ணை கவனம்ன்றான், இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. எவ்வளோ விஷயங்களை சொல்லப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் அப்படி ஒரு குரல், தலைமை எதிர்த்தல்ல, கடைபிடித்த கொள்கை, பாதை, போன பாதை, இதெல்லாம் பத்தி வந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய. அல்ல, ஒரு கட்சி தோற்று போச்சுன்னா உடனடியாக அந்த மாதிரி தலைமையை விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது எவ்வளவு தூரம் சரியாக தலைமைங்கும் போது ஒரு நபரை விமர்சிக்கிறதா அல்லது தலைமை பின்பற்றிய கொள்கை விமர்சிக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நபர்களை விமர்சிக்கிறது ரொம்ப எளிது, யாரை வேணாலும் அதை செய்யலாம். ஆனால் அவங்க என்ன கொள்கை பின்பற்றினாங்க, அந்த கொள்கையில் என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டியிருக்கு. இதில் குறிப்பாக இன்னைக்கு புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் பெருமளவில் திமுக அணிக்கு வாக்களிக்காமல் போயிருக்கிறார்கள் என்பதை நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். இது 2 தேர்தலில் நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அவர்களை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு புதிய திட்டத்தையும் வைக்கல. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இடஒதுக்கீடு போன்ற சமூக நீதி கொள்கைகளை முன்வைத்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதனால் பலன் பெற்றவர்களே அந்த மாதிரி இடஒதுக்கினால் என்ன நமக்கு தேவை, இடஒதுக்கீடு தேவையில்லை என்று பேசுகிற நிலை வந்திருக்கு. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு உலகமயமாதனால், தனியார் மயமாதனால் இன்றைக்கு இடஒதுக்கீடுங்கிறது அவங்களுக்கு ரெலவெண்ட்டாகவே இல்லை. அப்போ தனியார் துறையில் இடஒதுக்கீடு போன்ற கொள்கைகளை இவங்க ஒரு பேச்சுக்கு பேசுகிறாங்க தவிர சமூக நீதியை வலியுறுத்துகிறவர்கள் அதற்காக எந்த ஒரு இதையும் பண்ணலை. உயிப்பியோ ஒன்றும் இல்லை. அதுக்கான பில்லாம் தயாரிக்கப்பட்டு அமைச்சரவை குழுலாம் நிர்ணயிக்கப்பட்டது. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக தனியார் துறை இடஒதுக்கீட்டை பெற்றிருக்க முடியும். அதற்கான முன்முயற்சிகளை செய்யாத போது அதனால் பலன் பெறாத இளைஞர்கள் அவங்கள்ட்ட விலகி போகிறது இது இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஊடகங்களை பொறுத்தளவில் ஊடகங்கள் ஜனநாயகம் என்று நாம் பேசுகிறோம். இன்றைக்கு ராபின் ஜாஃபரி என்கிற ஒரு ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள்லாம் ஆய்வு செய்து இங்கே இந்திய ஊடகங்களில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய பங்கேற்பு இல்லை என்று அவர் புள்ளி விவரங்களோடு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டையும் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு சமூக நீதி கொள்கைக்காக பெயர் பெற்ற ஒரு மாநிலம். இங்கே ஊடகங்களும் காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் அச்சு ஊடகங்களாக இருந்தாலும் ரொம்ப ஏராளமாக இருக்கிறது. அதில் பெரும்பகுதி இது மாதிரி சமூக நீதியாக வாதாடுகிறவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய உரிமையில் இருக்குது, அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ சந்து ஒழுமானதில் நான் பேரை சொல்ல விரும்பலை, இப்படி பலவற்றை சொல்லலாம். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு இப்படியான பங்கேற்பில் அவர்களுக்கான இடத்தை வழங்குவதில் அவங்க ஏதாவது செயல்பட்டுருக்காங்களா என்றால் நமக்கு ஒரு சாதகமான பதிலை சொல்ல முடியவில்லை. எனவே ஊடக ஜனநாயகத்தை பற்றி பேசும்போது ஊடகவியலாளர்கள் இது மாதிரியான வெறும் ஏதோ ஒரு ட்ரூஸ் மாதிரி பார்க்காம அதை ஜனநாயகப்படுத்துறதுக்கு பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அதை இவங்களே முன்வந்து செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் ஒரு கவனத்தில் கொள்ள விரும்புகிறேன். அதில் தம்பி சொல்கிறத நான் ஏற்கிறேன். இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். விபி சிங் சொன்ன ஒரு முக்கியமானது, எதை இவர்கள் எதிர்த்து பேசுகிறார்களோ அதையே இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது செய்வதுதான் இந்த மக்களிடையே இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய குழப்பம்னாரு. நீங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக இல்ல, பெரும்பாலான அரசியல் கட்சிகள் விவாதம் அவரை மையப்படுத்தினதுனால நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம நீங்க எந்த தலைவரையும் அப்படி விமர்சிக்க முடியாது, கலைஞர் அவர்களை தான் விமர்சிக்க முடியும். ஏன்னா வந்த பாதை நீண்டு நெடியது. அவர் சந்தித்த பல்வேறுபட்ட காலகட்டங்கள் எல்லாம் எதெல்லாம் நடந்திருக்கு. காமராஜர் தோத்ததுலேருந்து நடந்திருக்கு. தனித்து முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டு 1971 181 சீட்டை ஜெயிச்ச வரலாறுலாம் இவர்கிட்ட இருக்கு. ஆனா நீங்க ஏன் இப்படி விழுந்தீங்க, ஏன் நம்பிக்கையை கூட நீ பெறல, தூக்கி பிடிச்சவன் தாங்கி பிடிச்சவன் அப்படின்ட்டு என்னையெல்லாம் கூட பேசின காலகட்டம்லாம் உண்டு. எப்ப பார்த்தாலும் கடைசியா போயிட்டு கருணாநிதியோட நிப்பாண்டாகுவேன் இப்படின்னு சொல்ல. ஆனாலும் நாங்களாம் விலகி நிக்கிறோமே, இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு? இதைத்தான் திமுக தம்பி சொன்ன மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன். உனக்கு ஆதரவு சக்திகளே ஊடகவியலாளர்களை நீங்க பார்க்கணும். கருணாநிதியை மதிக்கிறவங்க தானே மெஜாரிட்டி. அதனால இதெல்லாம் கிடையாது. இது தவிர தாண்டி வேற ஒண்ணு அது நீங்க பார்க்க விருப்பப்படாத இதுல இருந்து நீங்க பேசுறீங்க. அதுதான் உண்மை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.